अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीः वल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஆண்டாள் மிகவும் உகந்தவனான கண்ணபிரான் திருவல்லிக்கேணி என்கின்ற திவ்ய தேசத்திலே ஸ்ரீ பார்த்தசாரதி என்கிற திருநாமத்தோடு கோயில் கொண்டுள்ளான். ஆண்டாளுக்கு மிகவும் உகந்த மாதம் மார்கழி மாதம், கண்ணனுக்கும் அதுவே உகந்த மாதம். ஆகையினாலேதான் இந்த உற்சவத்திலே, அதாவது இந்த மாதத்திலே அத்தியன உற்சவம் என்று 21 நாள்கள் உற்சவங்களை எல்லாம் கண்டருள்கிறான் கண்ணபிரான். அதிலே இன்றைய தினம் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு பகல் 10 3வது உற்சவம். இதிலே கண்ணபிரான் காளிங்க நர்தனம் என்கின்ற திருக்கோலத்திலே எழுந்தருளி அனைவரையும் மகிழ்விக்கிறான். ஆண்டாளும் கூட அந்த காளிங்க நர்தனத்தை மிக அழகாக தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே அனுபவித்திருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த கண்ணபிரானுடைய சந்நிதியிலே இருந்து நாம் திருப்பாவையை அனுபவிக்கின்றோம். இன்றைய தினம் குத்துவிளக்கெரிய என்கின்ற பாசுரம் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இந்த பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டி கண்ணபிரான் இருவரையும் சேர்த்து எழுப்புகிறாள் ஆண்டாள். கோபிகை பாவனையிலே இருக்கிற ஆண்டாள் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் என்று முதலிலே கண்ணபிரானைத்தான் அவள் எழுப்புகிறாள். ஆனால் கண்ணபிரானை எழுப்புவதற்கு முன்னமே அந்த கண்ணபிரானுக்கு விசேஷணமாக நப்பின்னை பிராட்டியை சொல்லுகிறாள். அங்கே எப்படி சயனித்திருக்கிறார்கள் என்றால் குத்து விளக்கெரியா என்று இவர்களெல்லாம் நோன்பிலே ஈடுபட்டிருப்பதன் காரணமாகவே நள்ளிருட்கண் என்று சொல்லும்படியாக இருட்டிலே தவிக்கிறார்களாம். பகவானை பிரிந்த வருத்தத்திலே இருப்பவர்கள் இருளிலே மூழ்கி கிடக்கிறார்கள். பகவானோடு கூடியிருப்பவர்கள் வெளிச்சத்திலே இருக்கிறார்கள். பகவானோடு கூடியிருக்கிற நப்பின்னை குத்து விளக்கெரியா. அதற்கு மேல் கோட்டுக்கால் கட்டில் மேல், கோடு என்னால் யானையினுடைய தந்தங்களுக்கு கோடு என்று பெயர். அது மட்டுமல்ல, எருதுகளுடைய கொம்புக்கு கூட கோடு என்றுதான் பெயர். இவள் வீரபத்தினி ஆகையினாலே கண்ணபிரான் இவளுக்கு என்று ஒரு விசேஷமான கட்டிலை சமைத்து கொடுத்திருக்கிறானாம். அந்த கட்டில் எப்படிப்பட்ட கட்டில் என்றால் கோட்டுக்கால் கட்டில் என்கிறாள். கோட்டுக்கால் என்றால் இவளுக்காகவே கன்னியாசுக்கமாக வைத்திருந்த அந்த எருதுகள், அந்த எருதுகளுடைய கோட்டிடைய ஆடினை கூத்து என்று சொல்லும்படியாக எருதுகளுடைய கொம்புகளை எல்லாம் முறித்தான் அல்லவா, அந்த கொம்புகளை கொண்டே இவளுக்கு ஒரு கட்டில் சமைத்து கொடுத்தானாம். அதிலே சயனித்திருக்கிறார்கள் இருவரும். கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி என்று படுக்கை என்னாலே அதற்கு 5 விதமான லட்சணங்கள் உண்டு. அதற்கு மென்மை என்று, அதே போல குளிர்ச்சி, நல்ல வாசனை, அழகு, விஷாலம் என்று இப்படிப்பட்ட லட்சணங்கள் எல்லாம் இருந்தாலும் அதில் மென்மை மிக அதிகமாக இருக்க வேண்டுமா. ஆகையினாலேதான் அதற்கு மெத்தை என்றே நாம் பெயரிடுகிறோம். அப்படிப்பட்ட மெத்தன் பிரபஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்கு. இவர்களோ நோன்பிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள், இன்னும் கண்ணபிரானோடு சேராதவர்கள், கல்லிலும் முள்ளிலும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளே நப்பின்னை பிராட்டியோ கட்டில் மேலே மெத்தென்ற பஞ்சசயனம் கண்ணபிரானோடு கூடியிருப்பவர்களுக்கு உண்டான பாக்கியம். அதற்கு மேலே கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை என்னால் கொத்து கொத்தாக அலறுகின்ற பூக்களை தன்னுடைய முடியிலே அணிந்தவள். இவர்கள் நோன்பிலே ஈடுபட்டிருக்கிற காரணத்தினாலே மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம் என்று மலரை விலக்கி இருக்கிறார்கள். ஆனால் அவளோ கண்ணபிரானோடு கூடி கழித்திருக்கின்றபடியினாலே அவள் கொத்தலர் பூங்குழல் என்று சொல்லும்படியாக மலரோடு கூடிய பூங்குழலை உடையவளாய் இருக்கிறாளாம். இப்படி அவள் பகவானோடு சேர்ந்திருப்பதனாலே உண்டான பாக்கியத்தை கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, மலர்ந்த திருமார்பை உடையவன் நப்பின்னுடைய திருமார்பையும் கீழே தள்ளி
தன்னுடைய திருமார்பை மேலே வைத்திருக்கிறான் என்று சொல்லுவதனுடைய தாற்பயம் என்ன என்றால், அடியவர்களை காப்பதிலே இந்த திவ்ய தம்பதிகள் இருவருக்கும் போட்டியே ஏற்படுகிறதாம். என்னுடைய அடியவர்களுக்கு நான் காரியம் செய்கிறேன் என்று நப்பிண்ணை பிராட்டி புறப்பட, அப்பொழுது கண்ணபிரான் அல்ல அல்ல, அவர்கள் என்னுடைய அடியவர்கள், அவர்களுக்கு நான் தான் காரியம் செய்வேன் என்று அவளையும் கீழே தள்ளி தான் மேலே எழுந்திருந்தானாம். அதைத்தான் நப்பெண்ணினுடைய திருமார்பை காட்டிலும் கண்ணபிரானுடைய திருமார்பு அவ்வளவு விசாலமாக, அந்த நப்பிண்ணை பிராட்டினுடைய திருமார்பு கீழே சென்று விட்டது. கண்ணபிரானுடைய திருமார்பு அதை காட்டிலும் மேம்பட்டு விட்டது. தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்றி செய்தார் என்பர் போலும் என்று சொல்லப்பட்டபடி பிராட்டியே வந்து அடியவர்களை பற்றி குற்றம் சொன்னாலும் கூட எம்பெருமானதை பொருட்படுத்தாமல் அவர்கள் என்னுடைய அடியவர்கள், அவர்களை நான் ஏற்றுக்கொண்டுதான் தீர்வேன் என்று வழக்காடுகிறான் என்று பெரியாழ்வார் ஒரு பாசுரத்திலே காட்டுகின்றார். அந்த கருத்துத்தான் இந்த பாசுரத்திலேயும் தெரிவிக்கப்படுகிறது. நப்பிண்ணை பிராட்டினுடைய ஹிருதயம் அது அடியவர்கள் விஷயத்திலே மிகவும் விசாலமான ஹிருதயம்தான். ஆனால் அந்த ஹிருதயத்தையும் கீழே தள்ளி தன்னுடைய ஹிருதயத்தை மேலே கொண்டிருக்கிறான் எம்பெருமான். என்னால் அடியவர்களை ஏற்றுக்கொள்வதிலே, அவர்களுடைய பாவங்களை தள்ளி அவர்களுக்கு அனுகிரகம் புரிவதிலே அந்த கண்ணபிரானுக்கு உண்டான வைபவம் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நப்பிண்ணை பிராட்டியை சொல்லுகிறார்கள். மைத்தடங் கண்ணினாய் நீயுன்மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். மைத்தடங் கண்ணினாய் என்னால் நல்ல மை போன்ற அழகிய, அதாவது கருத்த கண்களை உடையவள் என்று பொருள். அவ்வளவு அழகான கண்களை கொண்டு நீ கண்ணபிரானை வசீகரித்து எங்களுக்கு தர வேண்டுமே தவிர, இப்பொழுது கண்ணபிரான் எங்களுக்கு காரியம் செய்வதற்காக அவன் எழுந்து வருவதையும் இவள் கண்ணாலே தடை செய்கின்றாள். என்னுடைய அடியவர்களுக்கு நான் தான் காரியம் செய்வேன் என்று தடை செய்கிறாளாம். அப்படி நீ தடை செய்யக்கூடாது, நீ உன்னுடைய கண்ணழகை கொண்டு எங்களுக்கு காரியம் செய்ய வேணும் என்பதாக அவளை பார்த்து சொல்லுகிறார்கள். மைத்தடன் கண்ணினாய் எனலாம் அந்த கண்ணழகிலே எம்பெருமான் மிகவும் ஈடுபட்டு இருக்கிறவன். ராமபிரான் சொல்லுகிறான், நஜீவே என் சணமபி வினாதாம் அசிதேக்ஷணாம். இந்த அழகிய அசிதேக்ஷனை, அழகிய கண்படைத்த அவளை விட்டு ஒரு நொடி பொழுதும் கூட என்னாலே இனிமேல் இருக்க முடியாது என்று ராமபிரான் சொன்னான் என்று காட்டுகின்றபடியினாலே, அப்படிப்பட்ட அந்த கண்ணழகு, அதை கொண்டு நீ எம்பெருமானை வசீகரித்து எங்களுக்கு தர வேணும் என்ற பாவத்திலே இவர்கள் மைத்தடன் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். அவனை ஒரு கணமும் துயிலெழுவதற்கு நீ அவனை விடமாட்டேன் என்கிறாய். எங்களுக்கு அவன் காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நீ செய்ய மாட்டேன் என்கிறாய். என்ன காரணம்? எத்தனை ஏலும் பிரிவு ஆத்தகில்லாயால், ஒரு கணம் கூட அவனை விட்டு நீ அவன் எங்களுக்கு காரியம் செய்வதற்கு வந்து கதவை திறப்பதற்கு உண்டான அந்த கண நேரம் கூட அவனுடைய பிரிவை நீ பொறுக்க மாட்டாய். உண்மையிலே இது தத்துவம், இதுதான் உண்மை. ஆனால் இது தகவு அன்று. உன்னுடைய தகவு, உன்னுடைய கருணைக்கு இது சேராது. அம்மா, நீ அவனை எங்கள் காரியம் செய்யும்படி அவனை நீ அனுப்ப வேணும் என்பதாக இந்த பாசுரத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த பாசுரத்திலே நாம் திருவிடவந்தை என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருள் இருக்கின்ற அந்த இடவந்தை எந்த பேரான் அவனை அனுபவிக்கலாம் என்று காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி காட்டி அருளுகிறார். இங்கே நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கலந்தாய் என்று சொல்லுவது போல அங்கே அந்த இடப்பக்கத்திலே எம்பெருமான் அந்த பூமி பிராட்டியை வைத்துக் கொண்டு எழுந்தருளி இருக்கிறான். அவனை விட்டு ஒரு நொடி பொழுதும் பிரியாதவளாக அங்கே எழுந்தருளி இருக்கிறாள். இது தத்துவம், அது தகவு என்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் வராக சரம ஸ்லோகத்திலே அவன் அருளி செய்த தத்துவம். அதே சமயத்திலே அவனுடைய தகவு, அவனை நெஞ்சினால் ஒரு கணம் நினைப்பவர்களுக்கும் கூட தான் அனுகிரகம் செய்வதாக அந்த எம்பெருமான் சொல்லி இருக்கின்ற அவனுடைய தகவு, இது அத்தனையும் அந்த வராக அவதாரத்திலே பூமி பிராட்டி நமக்கு காட்டி கொடுத்தபடியினாலே இந்த பாசுரத்திலே நாம் திருவிடவந்தை என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருள் இருக்கின்ற அந்த இடவந்தை எந்த பிரானை நாம் அனுபவிக்கலாம் என்று சுவாமி காட்டி அருளுகிறார்.